இந்தியாவில் பரவி வரும் நிப்பா வைரஸ் குறித்து இந்நாட்டு மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். குறித்த வைரஸ் தொடர்பாக இந்நாட்டு சுகாதார பிரிவினர் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் பரவி வரும் நிப்பா வைரஸ் குறித்து இந்த நாட்டு மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார். குறித்த வைரஸ் தொடர்பாக இந்த நாட்டு சுகாதார பிரிவினர் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நிப்பா என அழைக்கப்படும் இந்த வைரஸ் ஆசிய பிராந்தியம் ஊடாக பரவக்கூடும் என தெரிய வந்துள்ள நிலையில் ஆசிய பிராந்தியத்தின் பல நாடுகள் இது குறித்து அதிகம் கவனம் செலுத்தியுள்ளது. தாய்லாந்து, சிங்கப்பூர், ஹாங்காங் மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இது தொடர்பான விமான நிலைய பரிசோதனைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது வௌவால்கள் மற்றும் பன்றிகள் போன்ற விலங்குகளிடமிருந்து தொற்றும் ஒரு வைரஸ் என அடையாளம் காணப்பட்டதுடன் இதன் இறப்பு விகிதம் 40 தொடக்கம் 75% இருப்பதாக கூறப்படுகிறது. நிப்பா வைரஸ் மனிதரிடமிருந்து மனிதருக்கு பரவக்கூடியது என்றாலும் அதன் கடத்தல் மிக குறைந்த அளவிலேயே இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆசிய பிராந்திய நாடுகளைப் போன்று இலங்கையும் இந்த வைரஸ் தொடர்பாக அவதானம் செலுத்தியுள்ளதுடன் இது குறித்து எந்தவித அச்சமும் கொள்ள தேவையில்லை என சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சக விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு தற்போது இதனால் எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. வரலாற்றில் ஒருபோதும் இது பெருந்தொற்றாக பரவவில்லை. எனவே நாம் வீணாக அச்சப்பட தேவையில்லை. அதே போல இந்த வைரஸ் இருக்குமோ என சந்தேகிக்கும் நபர்கள் பரிசோதிப்பதற்கு தேவையான பரிசோதனை உபகரணங்கள் இலங்கையிடம் உள்ளது. இவ்வாறான வைரஸ் பரவும் போது இலங்கைக்கு அதன் பாதிப்பு உள்ளதா என்பது குறித்து மிக நெருக்கமான ஆய்வுகள் செய்கின்றோம். இதுவரை எந்த ஒரு நோயாளியும் பாதிக்கவில்லை. நோய்வாய்ப்பட்டவர்கள் ஒருவர் விமானத்தில் ஏறி வரும் அளவிற்கு சிறந்த ஆரோக்கியம் நிலையில் இருக்க மாட்டார்கள். எனவே நோயாளர்கள் இலங்கைக்கு வருவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால் பயப்பட வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்தார்.